பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவோட வார் பெருசா போயிட்டே இருக்கு. இதனிடைய டர்க்கி வேற நம்மள முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால டர்க்கி இப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஆனா டர்க்கி முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றேனே, அப்ப இந்தியா டர்க்கிக்காக என்ன பண்ணிருக்காங்க? இதையும் தாண்டி இந்த போர் பதற்ற விஷயத்துல நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. எக்ஸாம்பிள், ஐபிஎல் நடக்குமா இல்லையா அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பொதுமக்களையும் வெறும் ஐபிஎல் கிரவுண்ட்ஸையும் டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் கிளம்புது. சோ அதனால ஐபிஎல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கறதுதான் 90% உண்மை. இதையும் தாண்டி மீன் பிடிக்க யாரும் செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்துல டர்க்கில பூகம்பம் நடந்துச்சு. இந்த பூகம்பம் மூலமா எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனாங்க. அப்ப இந்தியா கைகோர்த்து கிட்டத்தட்ட 2 கோடிகளுக்கு மருத்துவ செலவுக்காகவே அமுச்சு விட்டாங்க. வீரர்களையும் கூடவே அமுச்சு விட்டாங்க. ஆனா இவ்வளவு பண்ண இந்தியா மேல கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் நாங்க இறக்கி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.